நடிகர் ரோபோ சங்கர் கடந்த வருடம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. அவரது மறைவுக்கு பிறகு குடும்பம் மெதுவாக வாழ்க்கையை முன்னெடுத்து வரும் நிலையில் அவரது மகள் இந்திராஜா சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மிமிக்ரி கலைஞராகவும் நடிகராகவும் பலரின் மனதில் இடம் பிடித்த ரோபோ சங்கர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான உடல்நல பிரச்சனைகளை சந்தித்தார். குடும்பத்தின் ஆதரவால் அதிலிருந்து மீண்டு வந்த அவர் தனது வாழ்க்கையில் இருந்த சில கெட்ட பழக்கங்களை முற்றிலும் விட்டு மீண்டும் தனது கலைப்பயணத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினார். ஆனால் விதி வேறு திட்டமிட்டது போல கடந்த வருடம் திடீரென மீண்டும் உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மகள் இந்திராஜா தனது வாழ்க்கையில் சந்தித்த விமர்சனங்களை பற்றி திறந்த மனதுடன் பேசியுள்ளார். என் திருமணத்திலிருந்து இன்று வரை பலவிதமான விமர்சனங்களை சந்தித்து வருகிறேன். நான் பெற்ற குழந்தை பற்றி கூட தவறான தகவல்கள் பரவின. வாடகை தாய், டெஸ்ட் டியூப் பேபி என்று பலர் பேசினார்கள். அது எனக்கு மிகவும் வேதனை அளித்தது என்று அவர் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், ஒரு பெண்ணிடம் நீ எப்படி கர்ப்பமானாய் என்று கேட்பது சரியான விஷயமா? கர்ப்பம் என்பது கடவுள் கொடுத்த வரம். அந்த காலத்தில் ஒரு பெண் உடல் மன ரீதியாக பல சவால்களை எதிர்கொள்கிறாள். அதை புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பது மிகவும் தவறு என்றார். தனது பிரசவ அனுபவத்தையும் பகிர்ந்த இந்திராஜா, கடைசி நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலம் வந்தது. அதில் நான் தைரியமாக இருந்தாலும் பிறகுதான் உண்மையான வலி என்னவென்று புரிந்தது. ஆனால் என் மகன் நட்சத்திரனை கையில் எடுத்த அந்த நிமிஷம் எல்லா வலியும் மறைந்துவிட்டது என்று உணர்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். ஒரு பெண் தாயாக மாறும் பயணம் எவ்வளவு கடினமானது என்பதை சமூகமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.